ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான உணவுன்னு சொல்லலாம். என்னன்னு கேக்குறீங்களா? மாங்காய் பச்சடி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டுருப்போம். நம்ம செஞ்சு சாப்பிட மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 4ல இருந்து 5 வரமிளகாயை எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டு அடுத்துதான் தேவையான அளவுக்கு மாங்காய். இன்னைக்கு நான் ஒரு 2 மாங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் இருந்தா போதும். அடுத்ததான் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா உப்பு. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா லாஸ்டா என்ன வேணும்னா வெல்லம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்க வெல்லம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது கிள்ளி வச்சிருக்க வரமிளகாயும் அதுல சேர்த்து நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். அதிகமா ஹீட் வச்சுக்க வேணாம். ஒரு லைட் ஃபிளேம் இருந்தாலே போதும். அதிகமான ஹீட் வச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதுல கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் பீசஸ் ஆட் பண்ணிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெயில கடுகு அதே போல மிளகா இப்போ இந்த மாங்காய் 3ஐயும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வேக விடும். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, இப்பயாச்சும் நம்ம ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு எண்ணெயில நல்லா அந்த மாங்காய்லாம் வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் லைட்டா போட்டுக்கிட்டா போதும். அதே போல கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துடலாம். தூள் உப்பு சேர்த்துடலாம். லைட்டா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து அது நல்லா இது பண்ணிடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா மாங்காய் லைட்டா வேகிறதுக்காக தண்ணி அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மாங்காய் வெந்து வரட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 80% மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதுல என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். லைட்டா ஆட் பண்ணிட்டு லைட்டா தண்ணி போட்டுக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து வெந்தா போதும். அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரிமைனிங் 20% பாத்தீங்கன்னா இந்த வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா வேகிற அளவுக்கு பாத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் மாங்காய் அதுல நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருமே உங்க வீட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. மாங்காய் பச்சடி இந்த சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் ஆச்சும். இந்த மாதிரி நல்லா வெந்து பாருங்க வெல்லம் மாங்காய் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு மிக்சிங்ல வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா புளிப்பு அதே போல இனிப்பு உப்பு இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெல்லத்தோட சேர்ந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.